சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. கர்த்தர் இந்த நாளிலே மறுபடியும் ஒரு புதிய நாளை, புதிய ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்து நம்ம எல்லாம் ஆராதிக்குவதற்கு ஒரு அழகான ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கடந்த வருடம், கடந்த நாட்கள், கடந்த மாதம், கடந்த வாரம் எல்லாவற்றிலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு புதிய நாள், புதிய ஞாயிறு, புதிய துவக்கம், புதிய வருடம் என்று பல நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட அவர் விரும்புகிற தோத்திர பலிகளை நாம் செலுத்தி இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையை நாம் துவக்க போகிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் குறித்த நேரத்திலே கொண்டு வந்து சேர்க்கட்டும். வர தடைப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட நாம் இணைத்து கொள்வோம். இந்த நேரத்தில் கூட காலை வேளையிலே அன்பு தம்பிமார்கள், சபை செயலர்கள் என்னோடு இருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நித்தம் நடத்துவேன் என்று சொல்கிற வார்த்தையின்படி நடத்தி கொண்டிருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படிகள் என்று சொல்கிறபடி உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே உம்மை தேடும்படி, துதிக்கும்படி, ஸ்தோத்திரிக்கும்படி நீங்க தந்திருக்கிற கிருபைகள், தயவுகள், இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எத்தனையோ இழப்புகள், அழிவுகள், நாசங்கள், மோசங்கள் நாங்கள் கேள்விப்பட்டாலும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆராதனை என்பது நீங்க மகிமைப்படுகிற இடமாக, நீங்க மகிமைப்படுகிற வேலையாக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிதா என்று கூப்பிடுகிற ஒரு பத்திர சிறுகாரத்தின் ஆவியை, உரிமையின் ஆவியை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மூன்றில் ஒன்றான மெய் தெய்வமாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் கிருபை வைப்பேன் என்று சொல்லி உமது கிருபையினால் இந்த ஆலயத்தை அப்பா நடத்தும்படி எங்களுக்கு தந்திருக்கிற ஈவுகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை காத்து வந்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் போக்குவரத்துகளை பாதுகாத்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தங்குவதற்கு ஒரு இடம் ஆண்டவரே, நல்ல துதிப்பதற்கு ஒரு இடம், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், வசதிகள் ஆண்டவரே கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஜனமாயிருந்தாலும் கைகளை தட்டி பாடி துதித்து ஆராதிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளையும் எங்கள் பணியாளர்களையும் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்கெங்கோ இருந்து இந்தியா முழுவதும் ரட்சிப்பு என்று இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு அருமையான பாக்கியத்தை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த இடத்துல நீர் வருவீர் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நீர் வருகிற வேலையில் எங்களை சேர்த்துக் கொள்வீர் என்று காத்திருக்கிறோம். நீங்க வருகிறது பிரசன்னமாவீர் என்று காத்து கொண்டிருக்கிறோம். அதன்படியே ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய அசைவாடுதலும், உம்முடைய மகத்துவங்களும், உம்முடைய வல்லமைகளும் அப்பா விளங்கி கொண்டிருக்கிறதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர ராஜா.
இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய வேத வசனம் சொல்கிறதே, காலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி, அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் கண்டுகொள்ள, உம்மை மாத்திரம் ஆராதிக்க, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த, உமக்கு மாத்திரம் தோத்திரம் செலுத்த அப்பா எங்களை தகுதிப்படுத்தினதற்காக, மேன்மையுள்ள உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. அப்பா கடந்த நாட்களிலே நாங்கள் திட்டமிட்டதெல்லாம் உடைய சமூகத்திலே காத்திருந்தபடினால் நீர் நிறைவேற்றி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துறேன். இந்த புதிய ஆண்டிலும் கூட நீர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாய் பார்க்கும்போது நாங்கள் ஒன்றுமில்லாதவராய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை அலங்கரித்திருக்கிறதற்காய், உம்முடைய அலங்கார வாசலிலே நிற்க வைத்திருக்கிறதற்காய் ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இன்றும் துதிக்க கிருபை தாரும், இன்றும் ஜெபிக்க கிருபை தாரும், இன்றும் பாட கிருபை தாரும், இன்றும் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும், இன்றும் உம்முடைய வார்த்தைகளை பேச ஆண்டவரே நீர் கிருபை தாரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த ஆராதனை எங்கிருந்து எந்த சூழ்நிலைகளிலே பார்த்தாலும் எல்லார் மத்தியிலும் நீர் வாசம் செய்கிற இடைபடுகிற தேவனாக இருக்க போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சர்வ சிருஷ்டியில் இரக்கமுள்ளவரே, இன்றைக்கும் கூட நீர் எங்களுக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட உம்மை தொழுது கொள்ளும்படி ஒரு நல்ல ஆலயத்தை, ஒரு சிறிய கூடாரத்தை ஆண்டவரே, ஒரு சில ஜனங்களை, ஒரு சில பணியாளர்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா இன்றைக்கும் கூட நாம் உம்முடைய நாமத்தை சொல்லி பாடும்போது, உம்முடைய சங்கீத பகுதியை தியானிக்கும் போது, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் போது உமது பலன், உமது கிருபை, உமது இரக்கம் எங்களுக்கு இடைக்கட்ட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ சந்தோஷங்களுக்காக ஓடினாலும் தேடினாலும் உம்மை மாத்திரம் உயர்த்துகிற இந்த ஊழியத்தில், உம்மை மாத்திரம் போற்றி புகழ்கிற இந்த ஆராதனையிலே, உம்மை மாத்திரம் நினைக்கின்ற இந்த ஆராதனையிலே ஆண்டவரே இன்னும் நீங்க இடைக்கட்டி, இன்னும் பலத்தினால் எங்களை பாதுகாத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்குள்ளே வாருங்கப்பா, எங்களுக்குள்ளே வாருங்கப்பா, எங்களுக்குள்ளே வாருங்கப்பா. நீர் வந்தா தான் சபையில் ஆசீர்வாதம், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வாதம். ஆண்டவரே ஒவ்வொரு தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஆன்லைன்ல இணைந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம்ப்பா. அதனால் நீங்க வாருங்கப்பா, நீங்க இடைப்படுங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபித்து ஆராதனை துவக்குறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் கூட மறுபடியும் நம்மை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, கிருபை கொடுத்து, இரக்கத்தை கொடுத்து, இந்த புதிய நாளிலும் கூட அருமையான தம்பிமார்கள் இசையோடு சேர்ந்து தேவனை துதிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடலை, தோத்திர பாடல்களை, சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாதுகாத்திருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் தேவ அனல் பற்றி எரியும்படி நம்முடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் வாசித்து கொண்டிருக்கிறாங்க.
பார்க்குற நீங்களும் அப்படியே சும்மா உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு சோபாவில் சாஞ்சு தூங்காம அப்படியே விழிப்போட அப்படியே அழகா இந்த ஆராதனையில் எங்களோட கனெக்ட் ஆகி தேவனோட உறவாடி அப்படியே பாடுவோமா? வாங்க எல்லாம் கைகளை தட்டி. Thank you. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென் நான் பாடுவேன். பாடுங்க. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்களை படைத்திருக்கிற தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறதை எத்தனையோ முறை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் அந்த மகிழ்ச்சியை ரசிக்க நீங்களும் பாடுங்க. எடுத்துக்க மனே, பாடுங்க, எடுத்துக்கங்க. வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயம், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுதே. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றிலே வாழ்கின்றவைகளும் கடும் பனித்தூழலும் கூட அவருடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலாவது கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடுவோமா? காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும். பாடுங்க. நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுதே. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா.
எப்படி ஒரு அழகான பாட்டு. அதில் இன்னும் 2 ஸ்டான்ஸா இருக்கு. ஆனால் ஒரு அருமையான துவக்கத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடல். கொஞ்சம் பின்னாடி வந்த பாட்டு. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறீரே. எத்தனை ஸ்தோத்திரம்? எத்தனை? எனக்கு காது கேட்கல. எத்தனை? 1000 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையாவே நீங்க 1000 ஸ்தோத்திர பலிகள் புத்தகம் இருக்கு. அது அப்படியே வாசிச்சு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில 2026 தரித்திரம் இல்லாத ஒரு ஆண்டா இருக்கும், உபத்திரமம் இல்லாத ஒரு ஆண்டா இருக்கும், வறுமை இல்லாத ஒரு ஆண்டா இருக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எடுத்துங்க, கைகளை தட்டி உற்சாகமாய். ஆமென். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. பாடுங்க. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, நாளுமெல்லாம் காப்பவர். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. பாடுங்க. மைக்கில் எடுத்து பாடுங்க. எல்லாரும் பாடுங்க. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆமென். எடுத்துங்க, பாடுங்க. நல்லா எல்லாரும் பாடுங்க. கையை தட்டி பாடுங்க. ஓ, thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்துக்கோ. என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையில் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையை வெற்றி சிறந்தீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. பாடு. ஆருயிரே, ஆறுதலே, காலமெல்லாம் என்னை காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. Thank you. எடுத்துக்கோ. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள்
நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே நாளுமெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே நாயுளெல்லாம் காப்பவர். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஓ thank you. ஏற்றினீரே. என் இருளை அகற்றினீரே. என் இலக்கை ஏற்றினீரே. என் இருளை அகற்றினீரே. எதிரின் கண்கள் முன்பாக என் தலையை உயர்த்தி வைத்தீரே. எதிரின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவர். ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆளுலெல்லாம் காப்பவர். ஓ ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. என் ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுல இன்னொரு வரி இருக்கும் அடுத்த ஸ்டான்ஸால. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஹல்லேலூயா. மனிதன் மறந்து போன காரியங்கள், மனிதன் மறுத்துவிட்ட காரியங்கள், மனிதன் வெறுத்துவிட்ட காரியங்கள் அநேகத்தை நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவர் என் தாசன் என்றும் முன்குறித்தும் அறிந்திருக்கிறபடினால் 2026 முழுவதும் நன்மையினால் தலை நிமிருகிற ஒரு ஆண்டாக இருக்க போகுது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் என்னன்னா, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. உண்மையா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் எதுக்கு வந்தாரு? இருளை அகற்ற. அதனாலதான் அவர் வரும்போதே என்ன வழி காட்டுச்சு? நட்சத்திரம் வழி காட்டுச்சு. அல்லேலூயா. அதனாலதானே பாடுறான், ராக்கால இடையர்கள் வயல்வெளியில் பயங்கரமான ஒரு சோதியை கண்டார். அந்த செய்தி கேட்ட மேய்ப்பர் விரைந்து வந்து அப்பலனை கண்ணால் கண்டு ஆனந்தம் கொண்டார். நின்னிச கரிச நின்னிச கரிச நிச சரி கரி சரி நிச சரி க நின்னிச கரிச நின்னிச கரிச நிச சரி கரி சரி நிச சரி சாசனி பதமக சனிச பபகனித. உன்னத தேவனுக்கு கன மகிமை பூமியில் பிரியமும் உண்டாக என்றார். ஆகா உண்டாக என்றார். உன்னத தேவனுக்கு கன மகிமை பூமியில் பிரியமும் உண்டாக என்றார். ஆகா உண்டாக என்றார். அந்த செய்தி கேட்ட வைப்பர் விரைந்து
நடந்து வந்து அந்த செய்தி கேட்ட மேய்ப்பன் விரைந்து கண்டு அப்பாலனை கண்ணால் கண்டு ஆனந்தம் கொண்டார். ஆகா, ஆனந்தம் கொண்டார். ராக்கால இடையர்கள் வயல்வெளியில போறதுக்கு லைட் இல்லாத இந்த காலத்துல என்ன வழி காட்டுச்சு? நட்சத்திரம். அதுதான் அங்க பாடுறாங்க, விளக்கை ஏற்றினீரே இருளை என் வாழ்க்கையில. நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லுவேன். இருளடைந்ததை, இருளாய் போன வாழ்க்கை எத்தனையோ முறை என் தந்தை இறந்த போது, கல்வியில் தோல்வியற்ற போது, ஊழியத்தில் அருமையான அகஸ்டின் ஐயாவை விட்டு பிரிந்த போது எல்லாவற்றிலும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என் விளக்கு திரும்ப திரும்ப ஏற்றி நெய் பொழிகிற அனுபவத்தை கொடுத்து என் தலையை உயர்த்தி வைத்து என் தலையை நிமிர பண்ணி இருக்கிற அவருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஐயா, உங்களுக்கு பெரிய ஜெப வீராங்கனைகள், பெரிய ஜெப வீரர்லாம் பேர் வர வேண்டாம், நல்லா ஸ்தோத்திரம் மட்டும் சொல்ல பழகுங்களேன். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மோசஸ் மாரியப்பன் ஸ்தோத்திரம் மட்டும்தான் 13 வருஷம் அண்ணன் ஊழியத்தில் செய்துட்டு இருந்தேன். என் தரித்திரம் மாறி இருக்குங்கிறத நீங்க பாக்குறீங்க, என் உபத்திரவம் மாறி இருக்குங்கிறத நீங்க பாக்குறீங்கன்னா உங்க உபத்திரவம் மாறும், நான் பார்ப்பேன். எடுத்துக்கமானே, பாடுங்க சுரேந்தர், சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. சபை மக்கள் மைக் நிறைய இருக்கு, பாப்பா எப்பவும் போல பாடு அண்ணன் கூட. ஓ, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பாடு, வெரி குட். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தில் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தில் ஆதரவில். தேங்க்யூ. பாட்டுலாம் பழைய பாட்டு, யாருமே தெரியலன்னு நம்ம சர்ச்சுக்காரங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் எப்பவுமே பழைய பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நல்ல இசை வேற இன்னைக்கு கொடுக்குறாங்க, சேர்ந்து பாடுங்க தம்பியோட. வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதுத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க கை உயர்த்தி பாடுங்க. மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. அதனால ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். வெரி குட், ஆமென். Thank you. ஆமென். எடுத்துங்க, தம்பியோட சேர்ந்து பாடுங்க. எத்தனை மகத்துவமுள்ள பதவியாம் ஏழு
எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியம் புழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியமும் எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியமும். அதனால ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. உணர்ந்தவளாய் திருச்சபை மக்கள், நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தில் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தில் ஆதரவில். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா? இந்த உலகத்திலே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், துதிக்கு பாத்திரர், வல்லமைக்குரியவர், கனத்துக்குரியவர், சத்துவத்துக்குரியவர், பலனை தருகிறவர்னா யார் அவரு? இயேசு. கைகளை தட்டி சொல்லுங்க, யார் அவரு? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பாடல் வேளையிலே உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் மீதி உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் நீங்கள் பொறுப்படுத்து உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் மகிமைப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க, நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்கென்று நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதத்தை திருச்சபையார் எழும்பி நின்று வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுறீங்க. கார்ட்லெஸ் மைக் இருக்கு, எல்லார் கையிலையும் மைக் இருக்கு. சபையில் ஆட்கள் இருக்கும்போதாவது சேர்ந்து தம்பியோடு சேர்ந்து கோஆப்ரேட் பண்ண அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் சுரேந்தராஜ் அவர்கள் வாசிக்க மாறி மாறி வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஒரு பெரிய சங்கீதம் தான், இருந்தாலும் அழகான சங்கீதத்தை இந்த நாளுக்கென்று நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. என்ன சங்கீதம்? 136 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 136வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகேயை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசி வசனம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களையும் அவரே உண்டாக்கி இருக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி. ஆகையினால அவர் எல்லாவற்றுக்கும் காரணமாக காரியமாக இருக்கிறபடினால ஜெனிஃபர் வாசிங்க கடைசி வசனம் என்ன சொல்லுதுப்பா? பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாட்டு கூட பாடுறோம், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் எங்கே வாழ்கிறீர் அங்கே வாழ்கிறேன். நீங்க எப்பெல்லாம் எதற்கெல்லாம் துதிக்கிறீங்களோ அவர் கிருபை உங்க மேல கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சங்கீதத்துல எத்தனை முறை துதியுங்கள் 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 போட்டிருக்கு, அவர் கிருபை என்று உள்ளதுன்னு போட்டிருக்கு, சொல்ல முடியுமா? 27 வசனங்கள் இருக்கு. அல்லேலூயா. தப்பா சொல்லியிருக்கனா கரெக்டா சொல்லியிருக்கனாப்பா? 26ஆ? 26ஆ? சரி, இன்னொரு முறை சேர்த்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. ஆனா துதிக்கி பாத்திரர் எனக்கு தெரிஞ்சு அவர்தான். அவரை துதிக்க 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 துயரம் மாறுது. எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி வசனத்தை மட்டும் மறுபடியும் சொல்லி நாம் ஜெபிப்போம். மைக்ல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இன்னும் ஒரே ஒரு முறை, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்க உம்முடைய துதிகளை சொல்லி வர நீர் கொடுத்த வாய்ப்புகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தினீர், இம்மட்டும் ஆசீர்வதித்தீர், தொடர்ந்து வழி நடத்தும். மீதியான வேலைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், என்ன நேரம்? ஏசப்பாவுக்கு காணிக்கை கொடுக்கிற நேரம், அப்படிதானே? கொண்டு வந்திருக்கிறீங்க. சரி, ரைட். ஒரு பாட்டு, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு என்ன செய்யாதே. ஆமென். பாடும்போது காணிக்கை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாதை வராது. போடு, அப்படி ஒரு பீடிகை போடு. என்ன ஏற்கனவே கையில் வச்சிருக்கீங்க. உண்மையாகவே நான் நினைத்து பார்ப்பேன், இந்த ஆண்டு 2025 காணிக்கைகள் எண்ணப்பட்ட போது கடந்த ஆண்டை காட்டிலும் திருச்சபை காணிக்கை உயர்ந்திருக்கிறது என்றே சொல்ல முடியும். நான் வெளியிலிருந்து சொல்ற காணிக்கை சொல்லல, திருச்சபை மக்கள் என்ன நிலையில கொடுக்குறீங்க என்பது எனக்கு தெரியும். ஆனா அந்த காணிக்கையும் கூட ஒரு 6000 ரூபாய்க்கு மேல உயர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன ஆண்டு 13,000 சில்லறை வந்தது. இந்த 1000 இந்த வருஷம் நான் அதை 3 முறை எண்ணினேன். எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு பார்க்கும்போது 19,000 சில்லறை வந்தது.
உண்மையாக நம்முடைய சபையினுடைய நிலைகள் எனக்கு தெரியும், ஒரு சிறிய சபைதான். ஆனால் இந்த வருஷத்துக்கு 20,000 ரூபாய் காணிக்கை என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் உள்ளதிலிருந்து கொடுத்தபடினால் அதுதான் விலையேறப்பெற்றது. தேங்க் காட். ஹல்லேலூயா. எடுத்துக்கங்க. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 la 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 la. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டான். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டான். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டான். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டான். லலலா 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 la 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 la. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டேனோ. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டேனோ. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஓ வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. அல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட மத்தியில் இருக்கிற அன்பு மகள் இந்த காணிக்கைக்காக ஜெனிஃபர் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்திலே கொடுக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள், ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வருஷத்துக்கே கூடி போனால் 19,000 ரூபாய் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது நம்முடைய சபையின் காணிக்கை. ஏன்னா என் ஜனங்களுடைய நிலைகள் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 3,75,000 ரூபாய் தேவைப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இந்த 26ல் இன்னும் அதிகமாக நமக்கு கூடும். ஏன்னா சில லோக்கல் தொலைக்காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வாய்ஸர் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டவங்க இப்போது கண்டிப்பான முறையில் ஜிஎஸ்டிக்குள்ளாகத்தான் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு இன்னும் ஒரு எல்லா ஸ்லாட்டுகளுக்குமே ஒரு 2,100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அநேக ஜனங்கள் கொடுக்குறாங்க.
அதை எல்லாவற்றுக்காக அன்பு மகள் ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறீங்க. சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த நல்ல நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தேவனே. அப்பா, எங்களை அவ்வளவாய் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீரே சப்பா. எங்களை நீங்கள் கரம் நீட்டி உமக்காக கொடுக்க கிருபை செய்திருக்கிறீரே சப்பா. உள்ளத்தில் ஏக்கத்தையும் வாஞ்சையும் கொடுத்து நீர் எங்களை பலப்படுத்திருக்கிறீரே சப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வருஷம் போன வருஷத்தை மாதிரி இல்லாம இன்னும் அதிகமாய் கொடுக்க கிருபை செய்ததுக்கு உமக்கு கோடான கோடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன் சப்பா. உம்முடைய ஜனங்களை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதனாலதான் ஏசப்பா இன்னும் அதிகமாய் காணிக்க வந்திருக்கிறது. தேவன் இன்னும் அதிகமாய் மக்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபையின் அனைத்து தேவைகளுக்கும் இன்னும் அநேக ஆத்துமாக்களை எழுப்பி தரும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இங்க இருக்கிற அனைத்து ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் வழி நடத்தும் ஏசப்பா. அது மாத்திரமல்ல ஏசப்பா, ஆன்லைன் வாழங்கள் கொடுக்கிற எல்லாரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம். அவங்க குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுடைய எல்லா காரியங்களும் நேர்த்தியா நடக்க நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. இனி வரப்போகிற வேலையில நீர் மாத்திரம் வெளிப்படும், நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த 2026 முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சில அறிவிப்புகளை நான் வேகமாய் சொல்லி அடுத்த காரியத்திற்கு ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். வருகிற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கோவை பகுதியில் நம்முடைய ஊழியத்தின் சார்பாகவும் அருமையான பீட்டர் அவர்களுடைய சகோதரோடும் இணைந்து நம்முடைய சால்வேஷன் ஆஃப் இந்தியா சுந்தராபுரம் பகுதியில் ஒரு அழகான சிறப்பு கன்வென்ஷனை, அது செங்கப்ப கோனார் மண்டபம் என்று நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்ல தெரியல, நீங்கள் என்னோட ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மண்டபத்தில் வைத்து 3வது சனிக்கிழமை ஒரு அழகான கன்வென்ஷனை நடத்த இருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள, கோவை பகுதியில் இருக்கிறவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற ஜனவரி 26 அன்று சென்னை பகுதியிலே, பெரம்பலூர் பகுதியிலே அருமையான ரீட்டா அவர்களின் தலைமையிலே, சகோதரியினுடைய தலைமையிலே ஒரு சிறப்பான, ரீட்டா அந்தோணி அவருடைய தலைமையிலே சிறப்பான ஒரு கன்வென்ஷன் நம்முடைய சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியம் இணைந்து, என் அன்பு தம்பி சுரேந்தர், திலீப் எல்லாரோடு சேர்ந்து இணைந்து நிறைவேற்ற இருக்கிறோம். அதனாலே சென்னை பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி முழு விவரங்களை தெரிந்து கொண்டு துதிக்க, ஜெபிக்க, ஆண்டுடைய புதிய வருடத்தின் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வை அற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள், அநேகம் பேர் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள். நல்லதுதான். இந்த ஊழியத்தை நீங்கள் அறிந்திருக்கிற, நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து உங்கள் சபையிலே சொல்லி, அநேகருக்கு தகவல் சொல்லி, தொலைக்காட்சிகளிலும் ஆராதனைகளிலும் நீங்கள் தேவனை எங்களோடு சேர்ந்து இணைந்து மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களிடத்தில் அநேக மாற்றுத்திறனாளிகளும் அநேக விதவை பிள்ளைகளும் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையினால் தான் கடந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அநேகம் பேர் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களை தாங்கினீர்கள். அநேக பேர் இந்த விழாக்களிலும் கூட பங்கெடுத்து கொண்டீர்கள். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இன்னும் இந்த நிகழ்வை குறித்தும், இந்த ஊழியங்களை குறித்தும், இந்த ஊழியத்தின் தேவைகளை குறித்தும் அறிந்து கொள்ள இப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள், சபை ஆராதனைகள் எல்லாம் யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ணி நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். லெந்து காலங்களுக்கு அநேக திருச்சபைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் பகுதியிலும் நாங்கள் வந்து ஊழியங்களை நிறைவேற்ற உங்களுக்கு வாஞ்சியாக இருக்கும் என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்கிறீங்க, 8 மணி ஆராதனை வருது, டிவியில எல்லாம் பார்க்குறோம், உங்கள் சர்ச்சை நேரில் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஏன்னா
கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக இதை வச்சு ஒரு பெரிய காரியங்கள் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பேச வரல. ஆனால் அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறம் தான் நம்முடைய திருச்சபை என்ன செய்யிருக்கு. நம்ம சபைக்கு வந்தீங்கனாலே நீங்கள் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை பார்க்கலாம். ஆகையினாலே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஆராதனையிலோ அல்லது 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலோ அல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபங்களிலோ அல்லது 4வது சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான என்ன நடக்குது, உபவாச கூட்டம் நடக்குது. அதிலோ வந்து நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினால் இந்த ஊழியங்களுக்காக, ஏழை பிள்ளைகளின் கல்விக்காக ஜெபிங்க. ஏன்னா வருகிற மாதங்கள், வருகிற நாட்கள்லாம் இறுதி ஆண்டுக்கான தேர்வு. சில பிள்ளைங்க ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, அவங்களையெல்லாம் ஃபீஸ் கட்டலைன்னா, கம்ப்ளீட் பண்ணலைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஃபைனல் எக்ஸாம்பு எழுத விட மாட்டாங்க. ஆகையினால இது வரைக்கும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி எந்த பிள்ளைகளுக்கும் குறை வைக்கல. ஏன்னா நான் பீடத்தில் நின்று எப்போவுமே கண்ணு தெரியாதவங்கிறத காமிச்சு ஓன்னு கூலை கும்பிடு போட்டு நான் ஜனங்களை கேட்கறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், என் வேலையை செய்வேன், விசுவாசத்தோடு ஜெபிப்பேன், கர்த்தர் எழுப்பி கொடுப்பாங்க. ஆனால் ஜெபித்து கொள்ள கர்த்தர் ஏவினால் எங்களை தொடர்பு கொள்ள, எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்ட நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மதுரை பகுதியில் வந்து பணி செய்வதற்கு ஒருவேளை ஊழிய தாகம் உள்ளவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா, திருமணமானவர்கள், 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், ஆண்கள் எங்களை தொடர்பு கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தில் இன்னும் ஒரு ஆண் பணியாளர் தேவையாக இருக்கிறது. நல்ல கணினி ஆப்ரேட் செய்ய தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். வேத அறிவை ஓரளவுக்காவது தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். 1 டிகிரி இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் யாராவது 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காகவும், ஊழியத்தின் பிள்ளைகளுக்காகவும், பணியாளர்களின் தேவைகளுக்காகவும், சபை ஆராதனைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த நேரமும் உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். கீழே போடக்கூடிய 9360383940 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை, பெண்கள் பக்கம் சத்தம் இல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா. இப்போ எந்திரிச்சு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு அழகா இந்த நாளை கொடுத்திருக்கிறார், இந்த ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லை, எத்தனையோ பேருக்கு இல்லை, ஆனா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருந்தா, எவ்வளவு கிருபை நம்ம மேல வச்சிருந்தா, எவ்வளவு இரக்கம் நம்ம மேல வச்சிருந்தா கர்த்தர் நமக்கு இதை கொடுத்திருப்பாங்க. நான் அநேக ஆலயத்துக்கு போவேன், இன்னும் சொல்ல போனா என் தம்பியுடைய ஆலயத்துக்கு போவேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான நிலையில தான் அருமையான ஜீவரத்ன ஐயா ரொம்ப நெருக்கடியான நிலையில ஆராதித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் என்னை பார்க்கும்போது, இந்த ஆலயத்தை பார்க்கும்போது நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு கரம் நீட்டி நன்றி செலுத்துறேன். அவ்வளவு அழகான ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அநேக ஜனங்கள் தான் இல்லையே தவிர, ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், கீபோர்டு வசதிகளோட, பிள்ளைகளோட நேர்த்தியாக கொடுத்திருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுமா? நல்ல ஆராதிக்கிறதுக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா உண்மையா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது மீட்பரை. சொல்லுங்க, யாரை நீக்கி பார்க்கணுமா? மீட்பரை. இந்த மனுஷன் எத்தனையோ பேசுவான், கொடுக்கும்போது செய்யும்போது எத்தனையோ உயர்த்தி ஆகா ஊகான்னுவான். ஆனா ஒரு சின்ன காரியம் குறைஞ்சு போச்சுன்னா மனுஷன் வரமாட்டான். ஆனா இந்த 2026ல நான் என்ன வந்தாலும் இயேசுவை நம்புவேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன வந்தாலும் இயேசுவை நம்புவேன், என்ன வந்தாலும் இயேசுவை நம்புவேன். யார் கைவிட்டாலும் என் மீட்பரை நான் நோக்கி பார்ப்பேன். அவர் கடைசி வரைக்கும் யோபுவோடு உத்தரவாதம் அருளினதை போல, நின்றதை போல என்னோடு கூட நிற்பார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி பாடுமா, எடுத்துக்கமானே. என்ன வந்தாலும் நம்புவேன், பாடு. என் இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன்
எனது மீட்பரை. ஆமென். என்ன வந்தாலும் சொல்லுங்க, இந்த 2026ல என் நேசர் இயேசுவை உங்களை நடத்த போறாரு. யார் கைவிட்டால் பின் செல்வேன் எனது மீட்பரை. அகல அகல ஆல உயரமாய் இவ்வள அன்பு கொண்டார். ஆமென். அகல ஆல உயரமாய் இவ்வள அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. வாசிங்க பாருங்களேன், இதை யாரெல்லாம் உணர்ந்து பாடுறீங்களோ, கடந்த ஆண்டின் இழப்புகள், கடந்த ஆண்டின் சோர்வுகள், கடந்த ஆண்டின் வியாதிகள், கடந்த ஆண்டின் கஷ்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. ஆமென். Thank you Lord. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீந்திடும். ஆமென். இருளாய் தோன்றும் எங்கும். இன்னொரு முறை பாடுமானே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீந்திடும். ஆமென். இருளாய் தோன்றும் எங்கும். ஆமென். சோதனை வாரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பரத்தில் உத்தரவு வரும், ஜெயம் வரும். அந்த பரன் உன்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து சோதனை சோதனை வாரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. அதனால காக்கும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்தீனுக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு நம்மை காத்திடுவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு நம்மை காத்திடவே. காக்கும் வல்ல மேய்ப்பர் உண்டனக்கு.
உண்டெனக்கு உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த வாரம் முழுவதும் என்னை காப்பாரு, இந்த மாசம் முழுக்க என்னை காப்பாரு, இந்த வருஷம் முழுக்க என்னை காப்பாரு. மனிதனுக்கு முன்பதாக என்னை தலை குனிய விட மாட்டாரு. எல்லா சூழ்நிலைகளையும் என்னை பிரித்தெடுத்து பாதுகாப்பாரு. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து வந்தாலும் துக்கம் வந்தாலும் நான் அவர் சொல் கேட்டு நிற்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரே என்னை தாங்குகிறவராய் தப்புவிக்கிறவராக, விடுதலை நாயகனாக, வெற்றி தருகிற தேவனாக, சுகம் தருகிற தேவனாக, சமாதானத்தின் காரணராக, சர்வ வல்லமையின் தேவனாக, நித்திய நித்திய காலத்திற்கும் எனக்காய் வந்தபடினால என்னை பாதுகாக்கிற மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருப்பாரு. ஹல்லேலூயா. 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 நல்ல கைகளை தட்டி அந்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர், சர்வ சிருஷ்டியும் படைத்திருக்கிற தேவன், கடந்த ஆண்டு முழுவதும் தொல்லை கஷ்டங்களில் இருந்து உங்களை விடுதலையாக்கினவர், வேதனை துன்பங்களில் எல்லாம் விடுதலையாக்கினவர், இன்றும் நீங்கள் துதித்திருக்கிறபடினால் இன்றும் உங்களை பாதுகாக்கிறதற்கு அவரால் மாத்திரமே முடியும் என்று சொல்லும் போது, எந்த மனிதன் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எந்த பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எந்த வேலை செய்கிற இடத்துல எந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓ நீங்க அகல ஆழமாய் அவர் மீது அன்பு கூறும் போது, அகல ஆழமாய் அன்பு கூறும் போது, நீங்க கீழே கிடக்கிற ஜனம் இல்ல, மேல எழும்பி பிரகாசிக்கிற அவர் ஒளியை பெற்ற, அவர் பாக்கியத்தை பெற்ற, அவர் ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. நான் ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து ஆராதித்து ருசித்து ருசித்து இந்த மேடையில பீடத்தில் நிக்கிறது உண்மைனா, நீங்கள் இப்ப சொல்லுங்க, அவரை ஆராதிக்கும் போது தப்புவிக்கிற தேவன், அவருக்கு ஆராதிக்கும் போது ஆறுதல் தருகிற தேவன், அவரை ஆராதிக்கும் போது சமாதானத்தை தருகிற தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், இன்றும் சாகாமை வரங்களை உடையவராக இருக்கிற கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். சொல்லுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்வார், என் பிசினஸுக்கு உதவி செய்வார், என் ஊழியத்துக்கு உதவி செய்வார், என் குடும்பத்தை நடத்த உதவி செய்வார், என் வருமானத்துக்கு உதவி செய்வார், என் வியாதியில உதவி செய்வார், என் பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன்ல உதவி செய்வார், செய்கிற விவசாயத்துல உதவி செய்வார், நான் சந்திக்கிற பிரச்சனையில உதவி செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படியே அவர் உதவி கிடைக்க போகுது. சில பேருக்கு இப்பொழுதே அது இறங்கி வருவதாக, இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக, இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. இன்னைக்கு யாரெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை. இதை நான் நம்பும் போதுதான் ஒவ்வொரு நாளும் நிக்கிறேன், நடக்கிறேன். நீங்க கொடுக்கிற காணிக்கையில இந்த ஊழியம் நடக்குது. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம். ஒரு வரி மட்டும் பாடுமா? அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. எடுத்துக்கோ. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க
அன்பு கூற ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. கைகளை தட்டு சபை, கைகளை தட்டு. எல்லா கைகளை கால அசைங்க. எல்லா பலகீனத்தையும் நீங்க ஆராதிக்கும் போது எடுத்து போடுவார். உங்க கடன் பாரத்தை அடைப்பதற்கு புதிய வழியை திறந்து முடிப்பார். யெகோவா ஈர், யெகோவா ஷாபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம். நீங்க ஆராதிக்கும் போது வருவார். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். இன்னொரு முறை அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஓ ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஓ துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே. முடிக்க போற துதிகன மட்டும் பாடுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். இது மட்டும் பாடுப்பா. துதிகன மகிமையெல்லாம் சேர்ந்து சபையே துதி, மனதோடு செலுத்துகிறோம். சபையே துதி. சம்பூரண ஆசீர்வாதங்களா ஆண்டவர் அனுப்ப போகிறார். அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்பியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஓ துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். கைகளை உயர்த்தி சம்பூரண ஆசீர்வாதங்களால் எங்கள் சபையை நிரப்பிடுமே. வாயை திறந்து சொல்லுங்க. ஊழியக்காரங்க நிக்கிறவங்க பாடுங்க. எங்கள் சபையை, எங்கள் சபையை, எங்கள் சபையை உதவி செய்கிற பிள்ளைகளே, இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, சம்பூரணமாய் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எங்க சபையை. ஆமென், 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 ஆமென். கிறிஸ்து இயேசு உங்களுக்கு இந்த வருஷத்துல வந்த மாசத்துல வருகிற வாரங்களிலே நீங்க அவருக்கே துதியும் கனத்தையும் மகிமையும் துன்பத்திலும் தொல்லையிலும் உங்களை நடத்துறதை ஒப்பு கொடுத்து பாடி இருக்கிறீங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல ஒரு நன்மையும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள போறீங்க. என்ன இழப்பு, என்ன போராட்டம், என்ன பிரச்சனைனாலும் சரி, இல்ல இவரை நடத்துறாரு, இந்த சபையை நடத்துறாரு, இந்த சபை மக்களை நடத்துறாரு, என்ன நடத்துவார்னு சொல்லுங்க. உங்களை கர்த்தர் கண்டிப்பா நடத்துறத நீங்க சாட்சியா வைப்பீங்க. கரங்களை தட்டி அப்படியே, கரங்களை தட்டி அப்படியே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you, thank you, thank you Lord. Oh glory. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் இன்றும் சிங்காசனத்தில் வீற்றுக்கொண்டு எங்கள் ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்.
மை ஆராதித்த பிள்ளைகளை இந்த வருஷம் முழுவதும் நடத்த போகிறீர். இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறீர். இந்த வாரம் முழுவதும் நடத்த போகிறீர். அகல ஆழமாய் அன்பு கூர்ந்திருக்கிறார்கள் ஐயா. தொல்லை கஷ்டங்களை மறந்து இந்த ஆலயத்திலே வந்து துதித்திருக்கிறார்கள் ஐயா. நஷ்டப்பட்டிருக்கிற காரியங்கள், வெட்கப்பட்டிருக்கிற காரியங்கள், இழந்து போயிருக்கிற காரியங்கள், தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை தியானிக்கும் போது உம்முடைய பிள்ளைகள் பலப்படட்டும், உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய பிள்ளைகள் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தடைகளை உடைத்து போடுங்க, இருளை வெளிச்சமாக்குங்க, கோணலை சபைப்படுத்துங்க, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. நான் மனதார திருச்சபையும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்கீங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இதுவரை நடத்துனீங்க, இதுவரை ஆசீர்வதித்தீங்க, இதுவரை தாங்கினீங்க. தொடர்ந்து மீதியான வார்த்தையின் வேளையிலும் எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மற்றும் ஒரு புதிய நாளிலே தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புது வருஷம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்ற நேரத்தில் ஒரு பெரிய பயமும் நமக்கு இருக்கும். இல்லைங்க அப்படிலாம் எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த ஆண்டிலே நம்ம எத்தனை இழப்புகளை பார்த்துருக்கோன்னு எண்ணி பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால தானே என்னமோ வேதத்தில் என் ஆண்டவர் தீர்க்கர்களை கொண்டும் அவரே பேசின வார்த்தையும் அதிகமான வார்த்தை என்ன வார்த்தை? பயப்படாத, பயப்படாத. இன்றைக்கு அதை மையமாக வைத்துதான் இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும், பயப்படக்கூடாது என்பதற்காக பேசுவதற்கு கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவும்போது தாங்குங்கள். இந்த ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, அடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம். ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா ஏசாயா, அப்படித்தானங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முன் அறிவித்தவன் யார்? ஆமென். இன்னைக்கு நமக்கு தைரியத்தை கொடுக்க போகிற வார்த்தையும் அதில் தான் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடம் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், நீதியை சரிக்கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதனாலும் திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கிறேன் அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ ஆசீர்வாதமான பாடல்கள், எத்தனையோ ஆசீர்வாதமான ஆராதனைகள், எத்தனையோ ஆசீர்வாதமான இறுதி தோத்திரங்களை நாம் செலுத்தினால் கூட, ஐயோ இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு திருமணம் நடந்துருமா, இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனி கிடைச்சிருமா, இந்த வருஷமாவது என் மக வாங்கி இருக்கிற கடன் மாறிடுமா, இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் வந்துருமா, இந்த வருஷமாவது என் பிள்ளை ஒரு வண்டி வாங்கிடுவானா. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க,
அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறபடினால், ஏற்படுத்தினவராய் இருக்கிறபடினால், அவரே உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறபடினால், அவரே உங்களுக்கு பதில் செய்கிறவராக இருக்க போறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய பதில் எனக்கு வேணும்னு சொல்றவங்க நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க. உண்மையாகவே எனக்கு கூட சில நேரத்தில் சில மனப்பதட்டங்கள் வந்திருக்கு, நிறைய காரியங்கள் வந்திருக்கு. ஏன்னா ஊழியங்கள் நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு ஸ்டாப்புகளால் கொந்தளிப்பு வரும். அப்படியே இல்லைன்னா பிள்ளைகளால் கொந்தளிப்பு வரும். அப்படியே இல்லைன்னா எங்கிருந்தாவது ஒரு சத்துரு என்ன செய்வான், முளைச்சிருவான். அதை பார்த்து நான் என்னைக்குமே சோர்ந்துக்கு போனது கிடையாது. இந்த வார்த்தையை படித்து, இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். அந்த நீதியின் தேவன் இந்த ஆண்டிலும், இந்த நாளிலும், இந்த மாதத்திலும், இந்த வருஷத்திலும், இந்த நேரத்திலும் கூட என்னை நிற்க வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனை போல தெரியலாம். நகையெல்லாம் மூழ்குது பிரதர், வீடு கூட சர்ச்சைக்கு வந்துரும்னு சொல்றாங்க பிரதர், என் பிள்ளைகளுக்கு இதனாலேயே அரசாங்கத்தில் இருக்கிற வேலை என்ன செஞ்சிடும், போயிரும் நினைக்கிறேன் பிரதர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், உறுதியா கான்பிடென்டோடு சொல்றேன், விசுவாசத்தோடு சொல்றேன், அந்த நீங்கள்னு சொல்ற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்ற எல்லாருடைய பயத்தையும் கர்த்தர் நீக்கி போடுகிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருக்குமே முற்பிதாக்கள்ல கூட நல்ல சூழ்நிலை யாருக்குமே இருந்ததில்லைங்க, மிக மோசமான சூழ்நிலைகள் தான் இருந்திருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை அபியாசப்படுத்தும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நான் சொல்றேன், அந்த பயங்கள் எல்லாம் நீங்கி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு அழகான ஃபுல் பிட்டு, ஒரு அழகான தம்பிமார் கீபோர்டு, அழகான எடிட் பண்றதுக்கு 2 அண்ணமாரு, ஒரு அண்ணமாரு, 2 தம்பிமாரு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள எவ்வளவு பயம் இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி நடக்கும், எப்படி ஆகும், எப்படி கட்டுவோம். ஆனா இந்த வார்த்தை என்னுடைய தேவனுடைய வார்த்தை, எனக்கு நீதி செய்யறதற்கு அவரால் மட்டும்தான் முடியும், அவர் மட்டும்தான் பதில் கொடுக்கிற தேவன். நம்பி ஆண்டவரே நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நீங்க பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நான் மனம் பதற மாட்டேன்பான்னு சொல்லி அவருடைய பீடத்தில் நிற்கிறேன். அழகா நடத்திட்டு இருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த 2026 எத்தனை சவால்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மலை வெள்ள சேதங்கள் வரட்டும், எத்தனை காரியங்கள் நின்னு போகட்டும், ஆனா என் தேவன் என்னை பலப்படுத்துவார், என் பயத்தை நீக்குவார், எனக்கு நீதியின் தேவனாக இருக்குவார், எனக்கு பதில் செய்வார்னு சொல்லி மனப்பதட்டத்தை கீழே இறக்கி வச்சுட்டு தைரியமா கையை தட்டி, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினால், என் ஆண்டவரே நீதியின் தேவனாக இருக்கிறபடினால், என் ஆண்டவரே எனக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார், இதுவரை நடத்தி இத்தனை ஆண்டுகள் வாழ வைத்திருக்கிறார் என்றால் எனக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுக்கு முந்தின வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல வசனம் தான், கேட்ட வசனம் தான். கொஞ்சம் வாசிமா. அதுக்கு முந்தின வசனம் 5வது வசனத்துக்கு முந்தின வசனம், தளர்ந்த கைகளை, நீங்க எந்த காரியத்தில் தளர்ந்து இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் திடப்பட்டு தான் உங்க மனப்பதட்டத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ரிஷுதாலாபியாச்சேச், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அதுக்கப்புறம் தான் என்னமா சொன்னாரு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து. முதல்ல எந்திரிச்சாதானே மனப்பதட்டம் போகும். படுத்துக்கிட்டே இருந்தா வியாதி போகுமா, இல்லை எந்திரிச்சு நிமிந்து உட்காந்து மாத்திரை போட்டா வியாதி போகுமா சொல்லுங்க? எந்திரிச்சு உட்காந்தாதான் போகும். ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, திடங்கொள்ளு, மனம் பதறாத, நான் உனக்கு பதில் செய்ய போறேன். அல்லேலூயா. நான் அடிக்க ஒரு தடவை சொல்லுவேன், இன்னும் எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன், இந்த உலகத்துல மாம்ச பிரகாரமாய் வந்த என் ஆண்டவருக்கே போராட்டம் இருந்தது என்றால், மாம்ச பிரகாரமாய் அவருடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிற, அவருடைய பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் அவருக்கு காத்திருந்தால் அவர் என்னை நடத்துவார் என்றால், அவர் எனக்கு நீதியின் தேவன் என்று சொன்னால், அவர் எனக்கு பதில் செய்வார் என்று சொன்னால், அவரே என்னை ரட்சிப்ப வல்லமை உள்ளவர் என்று சொன்னால், என் ரட்சிப்பு நிறைவேறவும், என் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவனும், என் பயத்துக்கு எல்லா விதமான காரியங்களில் இருந்தும் என்னை விடுதலை ஆக்குகிற தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி ஆமென்.
இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. யாருக்காவது பயம் நீங்கின காரியத்தை 1-2 சொல்லுங்க ஐயா, நாங்கள் அப்பத்தே நம்புவோம். அப்படி தானேங்க? ஆமாங்க, பார்த்தீங்களா, பதில் சொல்லிட்டாரு அண்ணன். எலியா ரொம்ப ரொம்ப வல்லமையான ஒரு மனுஷன். அப்படி தானேங்க? உண்மையா பொய்யா? ரொம்ப வல்லமையான ஒரு மனுஷன். மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்ல சொன்னா மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவான். திரும்ப போய் மழை பெய்யாது, மழை பெய்யுன்னு சொல்லு, ஆகாப்புக்கு காமின்னு சொன்னா காமிச்சிருவான். ஆனாலும் மாம்சமா இருக்கிறபடினால அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சரி, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிற அப்படினால சுருக்கமாக நான் சொல்லி போகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம். சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு ராஜா, அவன் பேர் என்ன? அகசியா. முதல் வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. அகசியா ராஜா வியாதி பட்டிருக்கிறார், கட்டிலில் படுத்து கிடக்காரு. அவர் சொல்றாரு, நான் வியாதி நீங்கி பொழைப்பனா மாட்டனா அப்படின்னு கேட்டு வா அப்படின்றாரு. அங்க எலியா கர்த்தர் அனுப்பிட்டாரு. என்ன அனுப்பி சொல்லிட்டாரு? நீ வியாதி நீங்கி பொழைப்பதில்லை, ஏறின கட்டில இருந்து இறங்க மாட்டேன். அப்ப உடனே எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? சொல்லுங்க, எலியாவை கூப்பிட்டு, பரவாயில்லப்பா, நான் சாக போறத கரெக்டா சொல்லிட்டேன். அப்படியா? என்னத்தை சொன்னாலும் ஏத்துக்குருவான். யார்கிட்டயாவது போய் நீ செத்து போவடான்னு சொல்லி பாருங்களேன், கோவம் வந்துடும். ஏயா, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராத ஐயா, சொல்லுவோமா இல்லையா? ஆனா அங்க அதே போல ஒருத்தனுக்கு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டான், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டான். ஆனா கொஞ்சம் பயம். ஏன்னா மாம்சத்துல வந்து எல்லாருக்குமே என்ன இருக்கும்? பயம் இருக்கும். உண்மையா இல்லையா? எவ்வளவுதான் நம்ம ஆராதிச்சாலும், எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும், டக்குன்னு கரண்ட் ஒரு செகண்ட் போச்சுன்னா என்ன சொல்றோம்? அத்தடி அப்படிங்கிறோம். பயம் நம்மள அறியாம என்ன செஞ்சிருது? வந்துருது. ஆனா பாட்டு மட்டும் எப்படி பாடிக்கிறோம்? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோட இருப்பதனால. ஆனா நான் சொல்றேன், இயேசு என்னோட இருப்பதனால எப்பவுமே நான் பயப்படுறதில்ல, எப்பவுமே நான் தைரியமா இருக்கேன், எப்பவுமே அவர் எனக்கு பதில் செய்துட்டு தான் இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வசனத்தை வாசிச்ச மக்களை, 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். ஆமென். அவனை பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய். ஏதாவது செய்ய முடிஞ்சுச்சா? முடியாது. ஏன்னா அவனை காப்பாற்றுகிறதும் அவனுக்கு பதில் செய்யிருக்கிறதும் அவனுடைய மனப்பதட்டத்தை போக்கி இருக்கிறதும் என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜன், என் கர்த்தாதி கர்த்தன், என் நீதியின் தேவன் என்றால் இன்றைக்கு அதே நீதியின் தேவன் இந்த இடத்திலே நீதிபரராய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த எலியாவை விடுவிக்க கூடுமானால், அந்த எலியாவை மறுபடியும் ராஜாவிடத்திலே தைரியமாய் அனுப்ப கூடுமானால், இந்த 2026 முழுவதும் உங்களை நடத்த கூடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க. அவர் சொன்னதை கேட்டு அப்படியே போனது போல உங்களுக்கு பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தங்களை, உங்களுக்கு பெற்றிருக்கிற வாக்குத்தத்தங்களை வச்சு அப்படியே உங்க குடும்பத்தை நடத்துங்க. சொன்னவர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதித்து உங்க ரட்சிப்பு நிறைவேறும்படி உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, ஆம்பளை ஆள் காமிச்சுட்டு பெண்களை காமிக்காம போனா, எனக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கனால ஏன் பயம் நீங்குமாயா? ஏன் மனப்பதட்டம் மாறுமாயா? என்னுடைய பிரச்சனை தீருமாயா? கேள்வி இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கும். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாய் கேள்வி கேட்கிறவங்க. அப்படித்தானே? பெண்கள் அதிகமாக கேள்வி கேட்கிறாங்களா, ஆண்கள் அதிகமாக கேட்கிறாங்களா? பெண்களும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா நான் வச்சிருக்கிறது 45 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. ஒருத்தி கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தி கேள்வி கேட்டுருவா. உண்மையா பொய்யா? சரி, எது எப்படி ஆனாலும் சரி, ரூத்தின் புத்தகம். ரூத்துனாலே எப்பவுமே ஒரு சரித்திர புத்தகம். ஆனால் அந்த சரித்திரத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்குங்கிறது நிறைய இருக்கு. இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஏன்னா எனக்கு அநேக பணிகள் ஊழியங்களில் இன்னும் இருக்கிறது. 3வது அதிகாரம் நல்லா இருக்கும் பாருங்க. 3வது அதிகாரம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ரூத்து உண்மையாவே ஒரு தைரியசாலி அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தானங்க? உண்மையாவே ஒரு தைரியசாலி. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஒரு வாலிப பெண்ணோ வயசான பெண்ணோ
ஆக மொத்தம் அவங்க ஒரு பெண்ணு, அப்படித்தானே? பெண்ணுக்கு மட்டும் அப்படித்தானே? ஆண் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி இருப்பான்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அப்படி இல்லை. பெண்கள் தான் எத்தனை வருஷம் ஆனாலும் தைரியசாலியாவே இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்கள் டக்குன்னு வேகமா வயசாயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. ஆனா பெண்கள் 30 வயசுல 50 பேருக்கு சமைக்க சொன்னாலும் சமைச்சிடுறாங்க. இன்னைக்கு தமிழம்மாவுக்கு 55-60 வயசு ஆக போகுது. 50 பேருக்கு சமைக்கன்னு சொன்னாலும் கீழே உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கைத்தட்டல் போட்டுடலாமா? சரி, போகட்டும். அப்படி ஒரு தைரியமான பெண்ணு. அவகிட்ட என்ன சொல்றா? மாமி, உன் சவிக்கத்தை நான் தேடணும்மா. நீ இப்படியே இருந்தா உன் வாழ்க்கை என்ன செய்யாது, கெட்டு போயிடும். ஆகையினால நீ நல்லா குளிச்சு, நல்லா சுத்தம் பண்ணி, நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டு, நல்ல பவுடர் அடிச்சு, உன்னை அலங்கரிச்சு கொண்டு உங்ககிட்ட நீ ஒருத்தங்கிட்ட போனேல, வயல்வெளிக்கு போனேல, அவங்ககிட்ட போய் என்ன செய்ய, சரி படுத்துக்கோ. படுக்க சொல்றா. எப்படி சொல்றா? படுக்க சொல்றா. சரி, அதை கூட வசனத்துல வாசிச்சிரு மக்களே. 8வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி. ஏன் அரல்றா? பக்கத்துல ஒரு பெண்ணு படுத்து கிடக்கு. சொல்லிட்டு படுத்தாலே சில பிள்ளைகளால பிரச்சனை. சொல்லிட்டு படுத்தாலே பிரச்சனை. ஒன்னு கொரட்டை, இன்னொன்னு அரட்டை. ஒன்னு கொரட்டை, இன்னொன்னு அரட்டை. வேற விஷயத்துக்குலாம் நான் போக மாட்டேன், எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அல்லேலூயா. இங்க போய் படுத்துக்கங்கிறான். அவளும் சொன்ன மாதிரி அப்படியே ஒதுங்கி இருந்து போய் நைஸா போர்வை இழுத்து என்ன செஞ்சுட்டா, படுத்துக்கிட்டா. அவன் பாதி ராத்திரியில, எப்பவுமே எல்லா மனுஷனுக்குமே எவ்வளவுதான் ஸ்லீப்பிங் டோஸ் கோட்டா கூட இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்ன செய்ய மாட்டேங்குது, கண்டினியூவா தூக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு அனுபவத்தை. வராது. மனசுல தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பிரச்சனை இருந்தா வராது. நான்லாம் தூங்குற 4 மணி நேரமா இருந்தா நல்லா தூங்குவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, வசனத்தை வாசிச்சிருங்க. வாசி மக்களே. ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில் படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி என்றார். ஆமென். அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. பாதி ராத்திரியில ஒருத்தி வந்து படுத்து கிடந்திருக்கா. அவளை பார்த்து யாருக்காவது மகளேன்னு சொல்ல தோணுமா? அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இந்த காலத்து ஆளுகளா, லக்கு டோய், லக்கு லக்கு எலும்பு காணாம போயிடும். சரி, போட்டு வாசிங்க. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் ஆமென், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், நீ எந்த காரியத்தை குறிச்சும் பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் அந்த ரூத்துக்கு அவளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் மனப்பதட்டத்தை, போராட்டத்தை மாற்றி வேண்டியது செய்யப்படும் என்று சொன்ன பதில் வந்ததை போல உங்களுக்கு வேண்டியதை இந்த 2026 நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கரங்களை தட்டி ரிஷுதாலா பேச்சே. உண்மையாவே மாமி சொல்லிட்டா கூட நான் நினைக்கிறேன் அந்த ரூத்துக்கு என்ன இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். ஆனா முகத்திலே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் போவாஸ் என்ன சொல்றாரு, பயப்படாதே. திரும்ப அந்த வசனத்தை வாசிமா. பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை, ஆமென், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நான் நல்லா தாங்கயா இருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எப்பவுமே ஏதாவது ஒரு பயத்துல தான் இருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் இருக்கேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாரத்துல ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நீதியின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ரூத்தினுடைய சந்ததியில தான்
தாவீதும் அதற்கு பின்னாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் வந்தார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டு அந்த ரூத்துக்கு ஒரு போவாசால் எல்லாம் கிடைத்ததை போல நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே உங்கள் மனப்பதட்டங்கள் நீங்கி உங்கள் போராட்டங்கள் நீங்கி நீதி தேவனின் பதிலை பெற்றுக்கொண்டு தளர்ந்த கைகள் அல்ல, தள்ளாடுகிற முழங்கால்கள் அல்ல, ஓ நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இன்றைக்கு என் இயேசுவின் நாமத்தில் உங்களை மாற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் வரட்டுங்க, எப்படி வேணாலும் சூழ்நிலை இருக்கட்டும், கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க, கர்த்தருக்கு மட்டும் காத்துருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லது என்பதை அறிந்திருக்கிறேன். என் இயேசு என் பயத்தை நீங்கிவிட்டார், என் சாபங்களை பாவங்களை நீக்கிவிட்டார். அவரே ரட்சிப்பின் அனுபவம், அவரே ரட்சிப்பின் அடையாளம்னு சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவீங்களா நீங்க, இனிமே இந்த 2026 இந்த வருஷம் முழுவதும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. இதை கூட நீங்க எப்படி இருக்கு சொல்றீங்க, பயந்துக்கிட்டு சொல்றீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் இனிமே பயப்பட மாட்டேன், நான் இனிமே எந்த காரியத்திற்கும் மனம் பதற மாட்டேன். என் நீதியின் தேவன் ஆமென் எனக்கு பதில் செய்வாரே, அவரே வந்து என்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனை கூட பார்ப்போமே, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், 6வது அதிகாரத்தில். சொன்ன உடனே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். யாரு? கிதியோன். ரொம்ப பேசின ஆளு, நம்மளை மாதிரி ரொம்ப பேசுகிற ஆளு கிதியோன். அப்படித்தானுங்க, நம்மளை மாதிரி ரொம்ப பேசுகிற ஆள், அதுலேயும் குறிப்பாக நம்மளை மாதிரி சந்தேகப்படுற ஆள், கடவுளை டெஸ்ட் பண்ணுற ஆள். அவன் டெஸ்ட் பண்ணோடனே கடவுள் அவனை என்ன செஞ்சாங்க, ஆட்டங்காண வச்சார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, கடவுள் வந்து நம்மளை வந்து சோதிப்பார், அதே மாதிரி நம்மளையும் அவர் சோதித்து பார்க்க சொல்வார். அதுக்கு மல்கியாவில் அடையாளம் இருக்குது, எதுக்கு கடவுளை நம்ம சோதித்து பார்க்கணுங்கிறதுக்கு. தசம பாகங்களால் காணிக்கைகளால் நம்ம என்ன செய்யலாம், சோதிச்சு பார்க்கலாம். சரியா? நம்மளையும் கடவுள் அநேக விஷயங்களில் சோதிப்பார். ஆனால் ரொம்ப நீங்கள் அவங்கள சோதிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டங்கான வச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர்லாம் என்கிட்ட கூட்டத்தை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பிரதர் நான் உங்களை எதுக்கு கூப்பிட்றேன் தெரியுமா பிரதர், எங்கள் சர்ச்சில் ஒரே பிசாசு போராட்டமாக இருக்குது பிரதர். சொல்லும் போதே அந்த ஆளுக்கிட்ட தான் பெரிய பிசாசு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். சொல்லும் போதே அந்த ஆளுக்கிட்டதே. ஒரு ஆள் அன்னைக்கு தான் அப்படி தான் சொன்னார் என்கிட்ட, எங்கள் சர்ச்சுக்காரங்க பிரதர் விட்டிங்கன்னா நல்லா பாடி உங்கள் மேலே கூட விழுந்தாலும் விழுந்துருவாங்க பிரதர். அப்போ நான் எப்படியா பிரசங்கம் பண்ணுறது, விழுகிற அளவுக்கா இருக்கிறது? ஆவியில் நிறையணும். அது எப்படின்னா அபிஷேகம், அது வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது, அதில் வெளிப்படுத்தணும். சும்மா ஆடுறது பாடுறதுலாம் கிடையாது. அங்கே உங்கள் முகத்தில் அந்த ஆவியில் நிறைஞ்சிருக்கிறது. அந்த யோசுவாவும் மோசையும் அந்த கூடாரத்தில் போய் நின்ன போது அப்படியே ஒரு பயம், அப்படியே ஒரு பக்தி, அப்படியே ஒரு ஆவியினுடைய வெளிப்பாடு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அது என்ன செய்யணும், தெரியணும். சும்மா ஆவியில் நிறையிறங்கிற பேரில் பக்கத்தில் இருக்கிறவன் கால் கையை மீச்சிடக்கூடாது. சரி போட்டோம், இதெல்லாம் பேசினா ரொம்ப வைவிங்க இல்லையா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் அடையாளம்லாம் நிறைய கேட்குறாரு. கேட்டுட்டு கர்த்தருடைய அடையாளத்தை கண்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாரு. நான் கூட சில நேரத்தில் கர்த்தருடைய அடையாளத்தை கண்டு மிரண்டு போய் நின்னது உண்டு. அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ மிரளதுக்கு அவசியம் இல்லை, நீ மனம் பதறாத, நீ பயப்படாத, நான் உனக்கு பதில் செய்வேன். சரி, 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 12வது மாசம் முழுவதும் என்ன கேட்டீங்க? சமாதானம். இப்ப சமாதானத்தோட சேர்ந்து என்ன வருது? உனக்கு சமாதானம், பயப்படாதே, பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இந்த வருஷம் வியாதியில எப்படியோ காலத்தை போன வருஷம் முழுக்கும் கடத்திட்டேன், இந்த வருஷம் என்ன ஆகுமோன்னு மனம் பதறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை பார்த்தவனுக்கு மட்டுமல்ல, இந்த ஆராதனையில எந்த இடத்துல எந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை எந்த தொலைக்காட்சியில எந்த இடத்துல கேட்குறீங்களோ
நீங்கள் சாவதற்காக அழைக்கப்படவில்லை, நீங்கள் பயந்திருப்பதற்காக அழைக்கப்படவில்லை, நீங்கள் சந்தோஷத்தை இழப்பதற்காக அழைக்கப்படவில்லை. இயேசு தருகிற சமாதானம் உங்க பயத்தை எடுத்து போடும், உங்களுக்கு நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கும். அவர் இந்த உலகத்தில் சாகாமை உள்ளவராக, சாகாமை வரங்களை பெற்றவராக இன்றும் ஜீவிக்கிறபடினால் இந்த வருஷம் உங்களுக்கு மரணம் இல்லை. மரணத்தை ஜெயித்த இயேசு உங்க மனப்பதட்டத்தை, உங்க மனபாரத்தை, உங்க கண்ணீரை, உங்க மனக்குமரலை கேட்டு பதில் செய்கிற ஆண்டாக இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வியாதியா வேணாலும் இருக்கட்டும் சிஸ்டர், எல்லாமே மூழ்கி போற அளவுக்கு கடன் பாரமா கூட இருக்கட்டும் சிஸ்டர், எத்தனையோ விதமான சட்டங்களால கேஸுக்கு மேல கேஸு, கோர்ட்டுக்கு மேல கோர்ட்டு, வழக்குக்கு மேல வழக்கா கூட இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாத, நீ சாபதில்லை. கைகளை தட்டி, என் பிள்ளை விடுதலை ஆவான், என் மனைவி விடுதலை ஆவாங்க, என் கணவன் விடுதலை ஆவாங்க, என் ஊழியம் நல்லா நடக்கும் சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள சமாதானம், உங்க நாட்டுக்குள்ள சமாதானம், நம்முடைய சபைக்குள்ள சமாதானம், எல்லாவற்றிலும் சமாதானம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் கர்த்தருடைய முகத்தை யாருமே பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது அவ்வளவு சீக்கிரத்தில். ஏன்னா அவர் சொன்ன பதில் என்னன்னா, என்னை தவிர இந்த உலகத்தில் ஒருத்தனும் பரிசுத்தவான் இல்லை, ஆனாலும் ஒருத்தன் பார்த்துட்டான், அதனால அவன் பயந்து போயிருந்தான். சொன்னார் பயப்படாத, சமாதானம், நீ பயப்படாத, நீ என்ன செய்யறதில்ல, சாவதில்லை. ஆமென். அந்த ஒன்றுக்கும் உதவாத ஆலைக்கு பின்புறமாய் நின்றிருந்த, மீதியானின் கைக்கு தன்னை மறைத்து கொண்டிருந்த கிதியோனின் வாழ்க்கையில என் தேவன், நீதியின் தேவன் பதில் செய்தார் என்றால், நான் சொல்லுங்க, கிதியோனை விட நான் நல்ல வீட்டில் இருக்கேன், ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு பதில் செய்வார்னு சொல்லி பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மோசஸ் மாரியப்பன் எப்பவுமே ஆதியாகமத்தை தொடலைன்னா எனக்கு முடிச்ச மாதிரியே தெரியாது. அதனால ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நம்ம தாத்தா யாரு, நம்ம தாத்தா யாரு, அப்ப நம்ம அப்பா யாரு, ஏசப்பா. கரங்களை தட்டி சொல்லுங்க. தாத்தா தான் ஆபிரகாம், ஆனா அப்பான்னு சொல்லும்போது யாரைத்தான் சொல்லணும்? அதனால தானே ஒரு பக்தன் கூட பாடினாங்க, ஸ்கேல் வைங்க நல்லா இருக்கும் பாருங்க, அதனால தானே ஒரு பக்தன் கூட பாடினாங்க, அல்லேலூயா கருவறையில் சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், என்ன ஆற்றுவத தீற்றுவத பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். ஆனா எது எப்படி ஆனாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பன் யாருதான்? ஏசுதான். ஹல்லேலூயா சொல்லி பாருங்க, என் இயேசுதான் எனக்கு. அவர்கள் முற்பிதாக்கள், அவர்களெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தங்கள், அவர்களெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் பாத்திரங்கள், அவர்கள் நடந்த வழியில நாம் நடக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரங்கள். அவர் கூட எப்படி இருந்தாரு? கொஞ்சம் பயந்து போய் தான் இருந்தார், அப்படித்தானம்மா? வாசிங்க ஆதியாகமங்களின் புத்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியம் அப்படின்னா 14வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கணும். என்ன நடக்குது அங்க அப்படின்னா, சோதோம் குமாரம் சண்டையில மாட்டுகிறது. அங்க லோத்து குடும்பத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் யுத்தத்தில் பழக்கமே இல்லாத ஆபிரகாமு சண்டையை போட்டு ஒரு வழியா இன்னொரு தடவையா பிறக்க போறோம், அப்படி தானங்க, இன்னொரு தடவையா பிறக்க போறோம். அதை அப்படி சொல்றதை விட ஆபிரகாமுக்கு நல்ல பைபிள் தெரிஞ்சிருக்கு, ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வேதம் சொல்கிறது, அன்பில்லாதவன் எவனும் தேவனை அறியான், ஒருவன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனை தரிசிக்க முடியாது. என்கிட்ட கூட சில நேரம் கேட்பாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. என் பிள்ளைகள் மேல் நான் அன்பு வைக்காவிட்டால்
எனக்கு கொடுக்கப்பட்ட என் ஊழியக்காரர்கள் மேல் அன்பு வைக்காவிட்டால், எனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைகளின் மேல், திருச்சபை விசுவாச குடும்பங்களின் மேல் அவர் கொடுக்கிறதை அன்பின் நிமித்தமாய் கொடுக்காவிட்டால் என் தேவனை அறிந்ததற்கான நோக்கமே நிறைவேறாமல் போய்விடும் என்று சொல்வேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஒரு பெரிய சம்பவமே அங்க நடந்து முடிஞ்சிருக்கு. அதனாலதான் அங்க போட்டிருக்கு, இந்த காரியம் நடந்து முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா மனுஷனுக்குள்ளும் பயம் இருக்கிறது, எல்லா மனுஷனுக்குள்ளும் பயம் இருந்திருக்கிறது. ஆனால் என் தேவன் சொல்கிறார், அவர்களை பயப்படாதே பயப்படாதே என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களை நடத்தினேன் என்றால், அவர்களை ஆசீர்வதித்தேன் என்றால், அவர்களுக்கு பதில் சொன்னேன் என்றால், பதில் தந்தேன் என்றால், அவர்களோடு நான் கூட இருந்தது உண்மை என்று நீ தியானிக்கிறாய் என்றால், இன்றைக்கு அமர்ந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட இந்த நாட்களிலே நடத்த என்னால் கூடும். கரங்களை தட்டி ஆமென். அவர் நடத்துவார்னு சொல்றவங்க மட்டும். ஏன்னா அவருக்கு ரொம்ப பயம். அழைத்த வயசு சாதாரண வயசு இல்லை, பெரிய வயசு. அதுக்கப்புறம் பார்த்தா வேலைக்காரங்க சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கூட பிறந்த சொந்த சகோதரன் பிரிஞ்சு போனான், பங்காளி பையன் பிரிஞ்சு போயிட்டான். இனி என்ன நடக்குமோ, இனி என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக தான் போயிருமோ. அதை கூட அவன் புலம்புறத கொஞ்சம் வாசிருங்களேன், நல்லா இருக்கும் பாருங்களேன். வாசிருமா தொடர்ந்து. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவி? பாத்தீங்களா, இன்னைக்கு நீங்களும் கேட்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கும் பதில் வந்தது உங்களுக்கு தெரியும், பல முறை தியானிச்சிருக்கிறோம். கிதியோனுக்கு பதில் வந்தது, பல முறை தியானிச்சிருக்கிறோம். இன்னொருத்தர் யாரு, எலியாவுக்கு பல முறை வந்தது. அவனால அநேகம் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்பின 400 பேர்களை கொலை செய்தான் என்றால், இன்றைக்கு ரூத்துக்கு பதில் செய்த ஆண்டவரை பார்த்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக பதில் செய்கிற ஆண்டாக, மாதமாக, வாரமாக, நாளாக இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பேர் நான் பார்க்குறேன், சாதாரணமாக எல்லா காரியத்துக்குமே பயப்படுவாங்க. உண்மையா பையா? ஆனால் வாய் மட்டும் காது நிகழத்துக்கு பேசுவாங்க. நம்ம ஊர்லேயே அந்த ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. வாய் மட்டும் காது நிகழத்துக்கு பேசுவாங்க, ஆனால் எதுக்கெடுத்தாலும் பயம். நிறைய பேர் நம்ம தெருவிலே இருக்கு. சர்ச்சில் மேலே போய் லைட்டை போட்டுவேன்னு சொன்னால் நானான்னு கேட்கும். அந்த 3வது தடவை நானான்னு கேட்கறதுக்குள்ளே நீ இருப்பா, நானே போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துடுவேன். இந்த வருஷத்தில் அப்படிலாம் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, இவ்வளவு சொன்ன வேதத்தில் யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவோமா? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4-5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா நிறைய நேரங்களில் நாம் சூழ்நிலைகளையும் அந்த சூழ்நிலைகளை கொண்டு வருகிற பிசாசுகளையும் அநேக மனிதர்களை கண்டு தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் மனிதனால ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால ஒன்றும், அவங்களால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லி இருக்கு பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் சிநேகிதராகிய உங்களுக்கு. இந்த சபையில யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்களோ, இந்த ஆராதனையை யாரெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய. இந்த காரியம் பைபிள்ல பவுல் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு நடந்துச்சு. உண்மையா பையா? கொலை செஞ்சிட்டோன்னு நினைச்சு தூக்கி போட்டான். அதுக்கு மேல அவனால என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் செத்துட்டான்னு மட்டும் தெரிஞ்சா வேற யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? இப்போ நீங்கள், நான் உசுரோடு இருக்கும்போது எனக்கு விரோதமாக என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நான் செத்த பின்னாடி என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆனால் அவனை பார்த்து தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ஐயோ அவர் பெரிய ஆளுங்க, அவர் பயங்கரமான ஆளுங்க, அவர் அப்பாடி 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 அப்பாடி, என்ன பெரிய அப்பாடி. நான் சொல்லுவேன், எந்த ஆளாக இருந்தாலும் சரி, என் இயேசுவுக்கு முன்னாடி ஓட்டட்டப்பா, தகரட்டப்பா, உடஞ்சட்டப்பா, வெத்து வேட்டு, வெத்து வேட்டு. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க.
சில பேர் பாத்தீங்கன்னா ஓட்ட பானைக்குள்ள நண்டு விட்ட மாதிரி சலப்பலான்னு கத்தி வேணா குமிப்பான். காரியத்துல பாத்தீங்கன்னா ஒரு கழுதைக்கும் தேர மாட்டான். உண்மையா பையா? ஆனா நம்ம அவனை பார்த்து அவர்கிட்ட வச்சுக்க கூடாதுங்கய்யா, அவர்கிட்ட வச்சுக்கூடாது. நான் சொல்லுவேன் அவங்கிட்ட தான் நான் வச்சுக்குவேன். ஏன்னா அவனை காட்டிலும் என்னை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி வாசிருங்க, வாசி மக்களே. திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. மனம் பதறி போய் கிடக்கிற உங்களை பார்த்து, எல்லாவற்றையும் நினைச்சு கலங்கி போய் இருக்கிற உங்களை பார்த்து, போன வருஷம் இப்படி இந்த வருஷம் எப்படி இருக்குமோ நினைக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்கள், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு, நரகத்திலே எப்படிமா போட்டிருக்கு? நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், நீங்கள் பயப்படுங்கள். ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்துல மனுஷன் கொண்டு வருகிற பிரச்சனையும், மனுஷன் கொண்டு வருகிற சூழ்நிலையும், மனுஷன் மூலமா வருகிற எந்த பயங்கரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இருக்கிறவர், என் நீதியின்படி, என் நியாயத்தின்படி எனக்கு தீர்ப்பு செய்கிறவர், என் ரட்சிப்பின் அனுபவத்தை, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை முழுமை அடைய செய்து அவரை பார்த்து பயப்படும் போது, இந்த உலகத்தில் எத்தனை காரியம் வந்தாலும் பயப்பட மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கும் போது, ஓ சரீரத்தை கொல்ல வல்ல மனிதனுக்கல்ல, என் சரீரத்தை, என் ஆவியை, என் ஆத்துமாவை நான் நடந்திருக்கிற செய்கைகளின்படி நியாயம் தீர்க்க விசாரிக்க வந்து நரகத்தில் தள்ள வல்ல அவருக்கே பயப்படுவேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதீங்க. தைரியமா போங்க, தைரியமா இருங்க, தைரியமா ஊழியம் செய்யுங்க, தைரியமா குடும்பத்தை நடத்துங்க, தைரியமா வேலைக்கு போங்க. எந்த மனுஷனுடைய சத்தத்தை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது? இனிமே பயப்படக்கூடாது. ஏன்னா எந்த மனுஷ சத்தத்தினாலும், எந்த மனுஷியுடைய சத்தத்தினாலும், எந்த அதிகாரிகளுடைய சத்தத்தினாலும், எந்த அரசியல்வாதிகளுடைய சத்தத்தினாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியல. என்னோடு இருக்கிற தேவனால் நிற்கிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களை என் ஆண்டவர் அப்படியே நிற்க வைத்து வரும் நாட்களில் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆமென். அதனால இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது? என்கிட்ட வந்து எதுக்காவது ஒண்ணுக்கு நான் ரொம்ப பயந்துருக்கேன் பிரதர், நான் ரொம்ப கலங்கி இருக்கிறேன் பிரதர், என்ன செய்யறதுனே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, சாகிறதற்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவனை திரும்ப அந்த ராஜா கிட்டே போக வைக்கிற ஆண்டவர். ஆபிரகாம் என்ன தருவேன்னு கேட்டாலும் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்த ஆண்டவர். ரூத்துக்கு பயந்து போய் கலங்கி போய் நின்னவளுக்கு அவனையே கணவனாக கொடுத்த ஆண்டவர். நல்லா கையை தட்டி சொல்லுங்க. அவரையே, போபாசையே கணவனாக கொடுத்த ஆண்டவர். கிதியோ நாளைக்கு பின்புறமாக பயந்து போய் நானான்னு கேள்விப்பட்டவனை ஒரு மனிதனை முறியடிக்கிறதை போல முறியடிக்கும்படி கிருபை தந்த தேவன் என்னோடு கூட இருப்பார், என் பயங்களை நீக்குவார், என் மனப்பதட்டங்களை நீக்குவார்னு சொல்லி அப்படியே எழும்பி எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயமா சொல்றேன், மனப்பதட்டம் இல்லாம, போராட்டம் இல்லாம, மனக்லேசம் இல்லாம என் இயேசுவின் நாமத்தில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் காரியங்களை, திட்டமிட்டிருக்கிற காரியங்களை இந்த நாட்களிலே, இந்த வருஷங்களிலே, வருகிற மாதங்களிலே, வருகிற வாரங்களிலே செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லா வாயை திறந்து ஏசப்பா என்னோட இருப்பதினால. ஹல்லேலூயா. கைகளை தட்டு சபையே, கைகளை தட்டுங்க. எல்லா பயங்களும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா பயங்களும் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. கிதியோனுக்கு வைத்த வல்லமை உங்கள் யாவருக்கும் வைப்பாராக. ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுப்பா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
இயேசு என்னோடு இருப்பதனால், எங்க டாடி என்னோட இருப்பது. ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பாடுமா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், எங்க டாடி என்னோட இருப்பத. வாசிப்பா. தேங்க்யூ. பயம் இல்லாம பாடு, வார்த்தை தப்பா இருந்தாலும் பாடு, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஓ உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற அவளை விட, உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. சொல்லப்பா, என்னில் இருப்பவர் பெரியவர். தங்கச்சி, என்னில் இருப்பவர் பெரியவர். அண்ணே, என்னில் இருப்பவர் பெரியவர். அதனால பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே என் பயங்கள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் என் மனப்பதட்டம் நீங்குவதாக. அவருடைய பதில் எனக்கு வரப்போகிறது. அவரே என்னை ரட்சிக்கிறவர், அவரே என்னை நடத்துகிறவர், அவரே என்னை வந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆகையினால் இந்த மனிதன் பண்ணுகிற தந்திரங்கள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுக்கள், ஏவல்கள், குறி சொல்லுகிற ஆவிகள், ஓ எனக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் பிசினஸுக்கு விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய், என் விவசாயத்துக்கு விரோதமாய், என் அரசாங்க உத்தியோகத்துக்கு விரோதமாய் என்ன தளர வைக்க முடியாது. கைகளை தட்டி ஆமென். என்ன சோரம் போக்க முடியாது, என்ன பலகீனப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமோடு இருந்தவர், கிதியானோடு இருந்தவர், எலியாவோடு இருந்தவர், ரூத்தோடு இருந்தவர் என்னோடு. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ரிஷுதாலாபிய சர்ச், ரிஷுதாலாபிய சர்ச் எல்லாம் சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே செய்ய வல்லமை உள்ளவர். என் பயம் என் மனிதன் மூலமா, என் சொந்தக்காரங்க மூலமா, என் வீட்டார் மூலமா, என் வேலை செய்கிற மூலமா, நான் பக்கத்து வீட்டில் சந்திக்கிற பிரச்சனை மூலமா வந்தாலும் இனி நான் பயப்பட மாட்டேன், மனம் பதற மாட்டேன். ஏன்னா மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள்னு சொல்லி இருக்கு. இந்த வார்த்தை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல, மனுபுத்திரனாய் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால், இன்றைக்கும் அவர் என்னை நேசித்திருக்கிறபடினால் அவரையோடு பேசினதுதான் இந்த தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இன்னும் ஒரே ஒரு முறை பாடுமா. உலகில் இருக்கிற அவனை விட, சொல்லப்பா, உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் இருக்கிற, பாடு, சாத்தானை விட என் தேவன் பெரியவர். எந்த அதிகாரியை விட என் தேவன் பெரியவர். எந்த உருற்ற மிரட்ட மனிதனை விட என் தேவாதி தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். உலகில் இருக்கிற அவனை விட, இந்த உலகில் இருக்கிற அவனை, வேகமா, உலகில் இருக்கிற அவனை விட, இந்த உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற சாத்தானை விட, இந்த உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் பெரியவரே. என்னில் இருப்பவர் பெரியவரே, என்னில் இருப்பவர் பெரியவர். எங்க இயேசு, எங்க இயேசு, எங்க இயேசு. பெரியவர், பெரியவர், பெரியவர். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ இரக்கம் உங்கள் ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும், உங்க ஒவ்வொரு தொழிலிலும், உங்க ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும்
கடந்து வருவதாக மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனம் பதறி இந்த புதிய ஆண்டில் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி ஆகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் நீர் பேசினீர், நான் பேசினேன். என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டதைப் போல இங்கிருந்து கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும், தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்க தருகிற பலன், நீங்க தருகிற சத்துவம் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி, கடன் பாரத்தை குறித்த பயமா இருக்கலாம், பிள்ளைகள் திருமணம் குறித்த பயமா இருக்கலாம், பிள்ளைகள் கர்ப்பத்தை குறித்து பயமா இருக்கலாம், பிள்ளைகள் பிரிந்திருக்கிற பயமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என் இயேசு மாற்றுவார். நான் மனம் பதற மாட்டேன். நம்பிக்கையோடு போகும்போது நீங்க பதில் செய்து, நீங்க ரட்சித்து, நீங்க ஆசீர்வதித்து உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் எங்களோடு இணைந்திருந்தீங்க. இனியும் கூட நாங்கள் கடந்து சென்றாலும் உமது நேசக்கிருபை, உமது அன்பு, உமது சமாதானம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட, தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.